அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எல்லா தாக்குதலுக்கும் நீங்க தான் காரணமா இருக்கிறீங்க. அதனால ஆட்கள்லாம் வெளியேறிருங்க. 1 கிலோமீட்டருக்கு அப்பால போயிரணும். யார் இருந்தாலும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களும் காலி பண்ணிருங்க. 8 மணிக்கு நாங்க ஆட்க சேதமாக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அறிவிப்பு செய்யறாங்க. அலுவலகத்தை தாக்குறது உறுதி. ஆனா பொதுமக்கள் அதுல உள்ள மக்கள் வேலை செய்யற ஆட்கள் நாங்க சாவடிக்க விரும்பல. எல்லாரும் காலியா இருங்கங்கிறாங்க. அப்ப இந்த இந்த நிறுவனங்கள் பூராவுமே தகவல் தொழில்நுட்பத்தை நம்ம நம்பி அவன்கிட்ட கொடுக்குறோம். அதை வந்து அழிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தணும். நம்பி நம்ம ஜிமெயில் ஒரு அக்கௌண்ட் வைக்கிறோம். நம்பி வந்து அதுல வந்துட்டு ஸ்டார்லிங்க்ல ஒரு கனெக்ஷனை வாங்குறோம். வாங்கின உடனே இந்த கனெக்ஷன் வந்து அவன் வாங்கியிருக்கிறாங்கிற விஷயம் வரைக்கும் என்னுடைய ஃபுல் டீட்டெயில் அவனுக்கு போயிடுது. அந்த டீட்டெயில்களை எல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு கொடுத்த நிறுவனங்கள் தான் இவங்கெல்லாம். அதனால இந்த நிறுவனங்களை அழிப்போம்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு விஷயமாச்சு. 2வது அமெரிக்கா போறேன்னு போனாலும் அவங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டா இஸ்ரேலை முடிக்கணுங்கிறது தான். இப்ப அமெரிக்கா வெளியேறதுன்னு சொன்னா இஸ்ரேல அம்போன்னு விட்டுட்டு வெளியேறாங்கன்னு அர்த்தம். இப்ப 2 பேரும் சேர்ந்து தாக்கிட்டு இருக்கும் பொழுது ஏராளமான குண்டுகள் வந்து ஈரான்ல விழுந்துகிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா சைட்ல இருந்து வரக்கூடிய குண்டுகள் வந்து குறைஞ்சிருச்சு. அவன் போட மாட்டான். அப்ப இஸ்ரேல் மாத்திரம் தான். இஸ்ரேல் மாத்திரம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், எதிர்கொள்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இஸ்ரேலை வந்து கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்குரிய வேலையில அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப இஸ்ரேல் வந்து லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தரை மார்க்கமாக யுத்தம் நடத்தி இஸ்ரேல் கையில உள்ள பகுதியை சிலது கைப்பற்றிக்கிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. இஸ்ரேலுடைய சில நிரப்பரப்புகளை ஹிஸ்புல்லாவுடைய கையில வந்துருச்சு. அங்க இருந்து உள்ளவங்க எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு கைப்பற்றிக்கிட்டாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு உள்ளேயே இவங்க நுழைஞ்சு போனாங்கன்னு வைங்க, அந்த டெல்லை வரைக்கும் போய் கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் பலவீனப்படப்பட என்ன செய்யணும்னு கேட்டா அந்த மாதிரி ஒண்ணு. அது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஏமன்காரங்களும் இப்ப இறங்கிட்டாங்க. ஹூதிகள்கிட்ட வந்து அவங்கள அந்த செங்கடல் வழியாக எதுவும் வருவதாக இருந்தால் ஹூதிகள் அனுமதிச்சா தான் வர முடியும். அந்த ஹூதிகளுடைய அந்த செங்கடல்ல ஒரு ஒடுக்கமான ஒரு பாதை ஒண்ணு வரும் யமன் கிட்ட. அதுக்கு பாபுல் மந்தப் பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த வழியாகத்தான் யாருமே கடந்து போக முடியும். அகன்ற கடற்கரை கிடையாது. அகலமான செங்கடல் வந்து அந்த யமன் கிட்ட வரும், இப்படி சுருங்கிரும். ஒரு கப்பல் போற அளவுக்கு தான் பாதை இருக்கும். அது வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஏமன் கையில இருக்கு, ஹவுதி கையில இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதன் வழியாக வரக்கூடிய கப்பலையும் நாங்க தடுப்போம், இன்னும் தடுக்கல, ஆனா தடுப்போம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதையும் அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா உலகத்துல உள்ள எல்லா விதமான போக்குவரத்தும் அடிபட்டு போயிடும்.